காலம் பின்பற்றின அரசியலை கைவிட்டு இன்னொரு அரசியலை கொண்டு போவதற்காக, குறிப்பாக இறமி அரசியலை கைவிட்டு ஒரு சிறுபான்மையினம் என்ற வகையிலே ஒரு அரசியலை கொண்டு போவதற்காகவும் ஒரு இணக்க அரசியலை கொண்டு போவதற்காகவும் சுமந்திரன் இந்த முயற்சியை செய்கிறார். தமிழ் மக்கள் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும். தனிநபர் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு சார்பாக முழு கட்சியையும் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த முயற்சி. அவர் காணண்டார், ஒரு இளமை அரசியலுக்கு ஆனண்டார். அந்த இளமை அரசியலை கைவிட்டு விட்டு ஒரு இணக்க அரசியலுக்கு போறதான ஒரு செயற்பாடு தான், ஒரு முன்னெடுப்பு தான் அவருடைய முன்னெடுப்பு. அவருடையக்காக கட்சியிலே பெரும்பகுதி விலகினாலும் கூட அவருக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. கட்சி சிதைஞ்சாலும் பரவாயில்லை அவருக்கு. ஆனால் கட்சி தன்னுடைய கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடியான ஒரு நிலைமை இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர் இந்த முயற்சி. ஒன்று, தமிழரசு கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்பதில் பொதுச்சபை ஒரு திட்டவட்டமாக ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். தமிழரசு கட்சி அழிகிறது, தமிழ் மக்களுக்கு தான் பாதுகாப்பில்லை. ஏன் என்று சொன்னால் தமிழரசு கட்சி ஒரு மரபு ரீதியான கட்சி, வரலாற்று ரீதியாக வளர்ந்து வந்த கட்சி. மற்றது தந்தை செல்வானாலே ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கட்சி, ஒரு வடக்கு கிழக்கு முகம் கொண்ட ஒரு கட்சி. அந்த கட்சி அழிந்து போவது என்பது உண்மையில் தமிழ் தேசிய அரசியலை பலவீனப்படுத்த